வெல்கம் டு மைக்ரோவின் ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்விட்சஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ். ஸோ லெசன் 1 அதோட கண்டினியூஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் டிவைஸ். ஸ்விட்ச், புஷ் பட்டன், ஸ்விட்ச், புஷ் பட்டன் இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் டிவைஸ். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா நார்மலி ஓப்பன் அண்ட் நார்மலி க்ளோஸ் அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஸோ NO அண்ட் NC. NO அப்படின்னா என்ன? நார்மலி ஓப்பன் அண்ட் NC அப்படின்னா நார்மலி க்ளோஸ். ஸோ நார்மலி ஓப்பன் அண்ட் நார்மலி க்ளோஸ் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இப்போ நார்மலி ஓப்பன் அப்படின்னா என்ன? ஸோ நார்மலி ஓப்பன் அப்படின்னா இந்த டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 எப்படி இருக்கும்னா ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். அட் the device in off condition. Okay. So normally close அப்படின்னா அந்த டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 எனக்கு எப்படி இருக்கும்? க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆஃப் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆஃப்ல இருக்கும்போது NO கான்டாக்ட் ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 ஓப்பன்ல இருக்கும். NC டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். கிளியரா? இப்போ நார்மலி ஓப்பன். ஸோ இங்க நான் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட்ல சப்ளை வராது. ஸோ டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட் சப்ளை வராது. நார்மலி க்ளோஸ்டு கண்டிஷன்ல சப்ளை நான் கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் டெர்மினல்ல நான் சப்ளை கொடுத்தா டிவைஸ் ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட்ல சப்ளை வரும். ஸோ இதான் ரெண்டுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நார்மலி ஓப்பன்னா என்ன, நார்மலி க்ளோஸ்டுனா என்ன? ஸோ நார்மலி ஓப்பன் டைப் ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட் வராது. நார்மலி க்ளோஸ்டு டைப் ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட் வரும். ஸோ இதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர் கேட். ஸோ லாஜிக் கேட்ல நாட் கேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆர் கேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நாட் கேட் எப்படி சர்க்கியூட் நம்ம மேக் பண்றது அப்படின்னா நாட் கேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ NC ஸோ டெர்மினல் 1 டெர்மினல் 2 ஸோ வந்து NC கான்டாக்ட். ஸோ இது ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அவுட்புட் வந்து ஆன் ஆகும். இந்த இடத்துல நான் ஃபேஸ் கொடுக்குறேன். லேம்போட இன்னொரு ரெண்டில் நான் நியூட்ரல் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது? நாட் கேட்டோட ஃபங்க்ஷன் என்ன? 0 அப்படின்னா 1, 1 அப்படின்னா 0. 0 அப்படின்னா ஆஃப் கண்டிஷன். ஆஃப்ல இருக்கும்போது லோட் ஆன் ஆகணும். ஸ்விட்ச் இன்புட் வந்து நான் ஆன் பண்ணும்போது லோட் ஆஃப் ஆகணும். இங்க பாருங்க, ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு, லோட் வந்து ஆன் ஆகும். ஸோ சப்ளை போகும், லோட் ஆன் ஆகும். ஸோ இன்புட் ஆன் பண்ணா என்ன ஆகும்? லோட் ஆஃப் ஆயிடும். ஸோ இதான் நம்ம வந்து நாட் கேட்ல பார்த்தது. ஓகே, நாட் அப்படிங்கிறது இன்வெர்ட் ஆப்ரேஷன். சரியா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர் கேட். ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆர் கேட்.
ஸோ ஆர் கேட்டோட லாஜிக் என்ன, ரெண்டு இன்புட் இருக்கு. ஸோ இன்புட் 1. ஸோ இன்புட் 1 அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா switch 1 அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. switch 1, switch 2, lamp. lamp அப்படிங்கிறது லோட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ switch 1 ஆஃப்ல இருக்கு, switch 2 ஆன் ஆஃப்ல இருக்கு. ரெண்டுமே ஆஃப்ல இருக்கும்போது லோட் லேம்ப் வந்து ஆஃப்ல இருக்கும். switch 1 ஆஃப்ல இருக்கு, switch 2 ஆன் பண்ணா லேம்ப் ஆன் ஆகும். switch 1 ஆன்ல இருக்கு, switch 2 ஆஃப்ல இருக்கும்போது லேம்ப் ஆன் ஆகும். ரெண்டுமே எனக்கு ஆன் ஆச்சுன்னா switch 1 அண்ட் switch 2 ரெண்டுமே எனக்கு ஆன் ஆச்சு அப்படின்னா லேம்ப் ஆன் ஆகும். அப்போ இதுல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ கனெக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து எந்த கான்டாக்ட் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ எந்த கான்டாக்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னா இஸ் a parallel connection. ஸோ parallel connection என்ன கான்டாக்ட் அப்படின்னா நார்மலி ஓப்பன், அதாவது switch 1ஓட நார்மலி ஓப்பனும் switch 1ஓட நார்மலி ஓப்பனும் switch 2ஓட நார்மலி ஓப்பனும் நான் என்ன பண்ணணும், parallel connection பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், parallel connection. இப்போ parallel connection. அப்போ உங்களோட சர்க்யூட் எப்படி வரும், ஸோ switch 1 lamp, switch 2 lamp. So phase, neutral, switch 1, switch 2. So terminal 1 and terminal 2. இதோட terminal 1 and terminal 2. So connection check பண்ணி பாருங்க. 0, இதுவும் 0, இதுவும் 0 இருக்கும்போது லேம்போட கண்டிஷன் 0. ஏன்னா ரெண்டு கான்டாக்ட் எனக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ 0, 1 அப்படின்னா லேம்ப் எனக்கு ஆன் ஆகும். அடுத்தது 1, 0 அப்படின்னா திரும்பவும் லேம்ப் எனக்கு ஆன் ஆகும். ரெண்டுமே எனக்கு ஆன்ல இருக்கும்போது ஸோ லேம்ப் எனக்கு ஆன் ஆகும். ரைட்டா? ஸோ அதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, லெசன் 1ல நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ரேஸ் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச், புஷ் பட்டன். ஸோ இந்த சிம்பிள் என்னன்னா ஸ்விட்சோட சிம்பிள், இங்கோட சிம்பிள் என்ன அப்படின்னா புஷ் பட்டனோட சிம்பிள். ஸோ ஸ்விட்ச் என்ன டைப் ஆஃப் ஸ்விட்ச், நார்மலி ஓப்பன். இது என்ன டைப் ஆஃப் புஷ் பட்டன், நார்மலி ஓப்பன். ஸோ அடுத்தது பாருங்க ஸ்விட்ச், normally closed switch. So அடுத்தது normally closed push button. So இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் தெரியணும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இதை ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த எம்ஓஎன்சி கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா தான் பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ஓஎன்சியோட கான்செப்ட் தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரிலே லாஜிக். ஸோ அந்த ரிலே லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அப்போ ரிலே லாஜிக் புரிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேனல் ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு கண்டினியூவேஷன். புரியுதா? ஸோ இது பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஸோ ஸ்விட்ச் NO டைப், புஷ் பட்டன் NO டைப், ஸ்விட்ச் NC டைப் அண்ட் புஷ் பட்டன் NC டைப். ஸோ இது ரெண்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல்டர்னேட் டைப். ஆல்டர்னேட் டைப். ஆல்டர்னேட் டைப் அப்படின்னா நான் ஒரு தடவை ஆன் பண்ணி ஃபிங்கர் அந்த ஸ்விட்ச்லேருந்து என்னோட ஃபிங்கர் நான் ரிலீஸ் பண்ணிட்டாலும் இந்த கான்டாக்ட் எனக்கு எப்படி இருக்கும், க்ளோஸ் கண்டிஷன்லேயே இருக்கும், ஓப்பனே ஆகாது, க்ளோஸ் கண்டிஷன்லேயே இருக்கும். புரியுதா? திரும்பவும் நான் இதை போய் ப்ரெஸ் பண்ணணும். திரும்ப இந்த சுவிட்சை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணணும் அல்லது ஆஃப் பண்ணணும். திரும்ப இந்த சுவிட்சை நான் என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணாதான்
க்ளோஸ்ல இருக்கிறது ஓப்பன் ஆகும், அதாவது ஆஃப் ஆன்ல இருக்கிறது ஆஃப் ஆகும். அதனாலதான் வந்து ஆல்டர்னேட்டா ஒரு தடவை நான் ப்ரெஸ் பண்ணணும். அந்த சுவிட்சை என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து ஆல்டர்னேட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ் பட்டன் அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் மொமெண்ட்ரி டைப். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்டரி டைப். ஸோ மொமெண்ட்ரி டைப் அப்படின்னா ப்ரெஸ் பண்ற வரைக்கும் என்னோட ஃபிங்கர் நாங்கள் ப்ரெஸ் பண்ற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், சப்ளை போய்கிட்டு இருக்கும். ஃபிங்கர் புஷ் பட்டன்ல என்னோட ஃபிங்கர் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டியூ டு த ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிடும், ஓப்பன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இது ஸ்ப்ரிங் ரிட்டர்னால ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால மொமெண்ட்ரி டைப், ஒரு மூமெண்ட் மட்டும்தான் அது என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ ஃபிங்கர் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ அதான் வந்து ஸ்விட்சஸ் அந்த புஷ் பட்டனுக்கான டிஃபரன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிசிக்கல் புஷ் பட்டன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த பார்ட் வந்து மெட்டல் பார்ட், இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இது டோட்டலாக 3 பார்ட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ஒரு டைப் ஆஃப் புஷ் பட்டன், கீழே இன்னொரு டைப் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் ரெண்டுமே வந்து ஒரே புஷ் பட்டனில் இருக்கிற மாதிரியான டைப். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் வந்து பட்டன் பார்ட், இந்த கிரீன் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து பட்டன் பார்ட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது வந்து ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பட்டன் அந்த பார்ட்டுக்கும் இந்த ஹோல்டருக்கும் இன் பிட்வீனில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேனல் வந்து கட் அவுட் இருக்கும். ஸோ பேனலோட பொசிஷன் வந்து அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ நமக்கு விசிபிளாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேனல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ புஷ் பட்டன் பட்டனும் இந்த ஹோல்டரும் பேனலில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதை எப்படி மவுண்ட் பண்ணுறோம், அந்த கட் அவுட் எப்படி எடுக்கிறோம், அதோட சைஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2 எலமெண்ட் இருக்கு. ஸோ எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2. ஸோ இந்த புஷ் பட்டனில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் 2 எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2. ஸோ 2 எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு புஷ் பட்டன் அப்படின்னா ஹோல்டர் அண்ட் பட்டன் இதுதான் தருவாங்க. புஷ் பட்டன் அப்படி நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் ஹோல்டர் அண்ட் பட்டன் தான் கொடுப்பாங்க. எலமெண்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதில் 2 டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து நார்மலி ஓப்பன் டைப் எலமெண்ட் அண்ட் நார்மலி க்ளோஸ்டு டைப் எலமெண்ட். ஸோ பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சி டைப் புஷ் பட்டன். ஸோ முன்னாடி இங்கே பார்த்த கிரீன் கலர் வந்து ஃபார் ஸ்டார்ட் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 99% வந்து இந்த கிரீன் கலர் பட்டன் புஷ் பட்டன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டை மேக் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டர் நான் ஆன் பண்ணணும், இல்லை ஒரு ஹீட்டர் ஆன் பண்ணணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மிஷினை நான் ஆன் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவாங்கன்னா கிரீன் கலர் புஷ் பட்டன் ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஸ்டாப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன், இது ஹோல்டர் அண்ட் இது வந்து எலமெண்ட். ஸோ இந்த 3 பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அது நமக்கு கிளியராக இருக்கும். இந்த 29 mm கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட் வந்து பட்டன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹோல்டர் ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கு பாருங்க, அது வந்து ஹோல்டர் பார்ட். கீழே இருக்கிற பிளாக் கலர் வந்து எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்க்குற இந்த புஷ் பட்டன்ல நீங்கள் பார்க்குற எலமெண்ட் வந்து சிங்கிள் எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பின்னாடி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எலமெண்ட் வந்து கிளஸ்டர் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். பேக் டு பேக் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி ப்ரோக்ராமிங் வரும்போது நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் புஷ் பட்டன் அப்படின்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, ஸ்விட்சுக்கும் புஷ் பட்டனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி அந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது, லாஜிக் கேட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறோம், அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து எலமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து கிரீன் கலரில் இருக்கிறது நார்மலி ஓப்பன் டைப் எலமெண்ட் அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது நார்மலி க்ளோஸ்டு டைப் எலமெண்ட். ஓகே. ஒரு எலமெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 டெர்மினல் இருக்கும். இப்போ கிரீன் கலர் எலமெண்ட்ல பாருங்க, இந்த இடத்துல வந்து டெர்மினல் நம்பர் 3 அண்ட் டெர்மினல் நம்பர் 4. ஸோ என்னோட கர்சரை நீங்க வாட்ச் பண்ணுங்க. டெர்மினல் நம்பர் 3 அண்ட் டெர்மினல் நம்பர் 4.
ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டெர்மினல் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெர்மினல் 3 வந்து இன்புட்டாகவும் டெர்மினல் 4 வந்து அவுட்புட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்டர்னேட்டாக டெர்மினல் 4 வந்து இன்புட்டாகவும் டெர்மினல் 3 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்சை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் பொலாரிட்டி இன்புட் இதுதான் அவுட்புட் இதுதான் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்சி டைப் புஷ் பட்டன், இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்சி டைப் புஷ் பட்டன். ஸோ அதோட டெர்மினல் நம்பர் வந்து 1 and 2. ஸோ 1 அப்படிங்கிறது இன்புட், 2 அப்படிங்கிறது அவுட்புட். ஆர்எல்ஸ் 2 வந்து 1 இன்புட்டாக எடுத்துட்டு 1 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கலர் டினோட் பண்ணியிருப்பாங்க சம் ஆஃப் த கம்பெனிஸ். இப்போ டெக்னோ அப்படிங்கிறது பார்க்குறீங்க, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக இருக்கிறது வந்து என்சி அப்படின்னும் கிரீன் கலராக இருக்கிறது என்ஓ அப்படின்னும் நம்ம ஈஸியாக கலரை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஓகே, பிளாக் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி என்சி என்ஓ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்பிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ என்ஓவா இருக்கா என்சியா இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து இதில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஆக்சுவேட்டிங் நாப். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பட்டன் இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இந்த டிராவல் ஆயிருக்கும். எது வரைக்கும் இந்த எலமெண்டோட நாப் வரைக்கும் இந்த பட்டன் வந்து டிராவல் ஆயிருக்கும். ஸோ இந்த பட்டன் இந்த ரெட் கலரா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த கிரீன் கலரா இருக்கட்டும், ஸோ இந்த பட்டன் எங்க டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னா இது உள்ள இந்த எலமெண்ட்ல போயிட்டு புஷ் பண்ணும். அந்த எந்த இடத்த புஷ் பண்ணும், நீங்க இந்த சர்ஃபேஸை நீங்க ப்ரெஸ் பண்றீங்க, இந்த புஷ் பட்டனோட சர்ஃபேஸ் இந்த ரெட் கலர் ஏரியாவை நீங்க ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த நாபை போயிட்டு ப்ரெஸ் பண்ணும். ஓகே, இந்த நாபை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3ல சப்ளை கொடுத்துருந்தா 4க்கு சப்ளை வரும். இதே ரெட் கலரா இருந்தது அப்படின்னா 1ல சப்ளை கொடுத்துருப்பீங்க. இந்த நாப் ஆக்சுவேட் ஆகாத போது, அதாவது இந்த நாப் வந்து கம்ப்ரெஸ் பண்ணாம இருக்கும்போது 1ல இருக்கிற சப்ளை 2ல இருந்து எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ எப்போ நான் கம்ப்ரெஸ் பண்றேன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1ல இருக்கிற கனெக்ஷன் 2க்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடும், சப்ளை வந்து கட் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் வந்து இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். இந்த நாபோட ஃபங்க்ஷன் இதுதான். அங்கே பாருங்க நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பட்டன் இங்கே நான் ப்ரெஸ் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஆக்டிவேஷன் எனக்கு எங்கே கிடைக்கும், இந்த நாப் மேலே இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், ஸோ இப்போ பாருங்க இந்த கிரீன் கலர் புஷ் பட்டன், கிரீன் கலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் என்ஓவா இருக்கும்போது ஆஃப் கண்டிஷன்ல இருந்தால் 2 கான்டாக்ட் எனக்கு ஓப்பன்ல இருக்கும். எப்போ நான் இதை ப்ரெஸ் பண்றேனோ, இந்த நாபை நான் மேலே எப்போ நான் ப்ரெஸ் பண்றேனோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். திரும்ப இந்த நாப் எப்போ எனக்கு ரிலீஸ் ஆகுதோ, அதாவது புஷ் பட்டன்ல நான் எப்போ கை எடுத்தாலும் இந்த நாப் எனக்கு ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஒரிஜினல் கண்டிஷன் திரும்ப எனக்கு ஓப்பன் கண்டிஷனுக்கே வந்துடும். இதான் வந்து நார்மலி ஓப்பன் டைப்போட ஃபங்க்ஷன். நார்மலி க்ளோஸ்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்சி அப்படிங்கிறது நார்மலி க்ளோஸ்ட். ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு எனக்கு சப்ளை போய்கிட்டு இருக்கும். எப்போ இந்த நாபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு போகிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். திரும்ப புஷ் பட்டன்லேருந்து நீங்கள் ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும், கனெக்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன், என்டையர் ஒர்க்கிங் ஆப்ரேஷன். புஷ் பட்டன் அப்படின்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சிமுலேஷன். ஒரு பேசிக் சர்க்கியூட், ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கு, 230 வோல்ட் சப்ளை, ஃபேஸ் நியூட்ரல், சோர்ஸோட ஃபேஸ் நியூட்ரல். ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புஷ் பட்டனோட டெர்மினல் 1ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, புஷ் பட்டனோட இன்புட் டெர்மினல் 1ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புஷ் பட்டனோட அவுட்புட் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேம்போட இன்புட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லேம்போட இன்புட் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லேம்போட இன்னொரு டெர்மினல் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நியூட்ரலோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து இந்த சர்க்கியூட். இப்போ என்ன டைப் ஆஃப் புஷ் பட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலி ஓப்பன் டைப் புஷ் பட்டன். ஓகே, ஸோ நார்மலி ஓப்பன் டைப் புஷ் பட்டன். இப்போ நார்மலி ஓப்பன் டைப் அப்படின்னா என்ன, இன்புட் 1 டெர்மினல் 1க்கும் டெர்மினல் 2க்கும் கனெக்ஷன் இருக்காது. ஸோ சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன காமிச்சிருக்கோம்னா ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த புஷ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா இந்த புஷ் பட்டன் நான் ஆன் பண்ணா ஸோ நார்மலி ஓப்பன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனதால ஃபேஸ் லேம்போட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லேம்ப் எனக்கு ஆன் ஆயிருக்கு. ஸோ புஷ் பட்டன்ல நான் ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா
ஸோ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லேம்ப் எனக்கு என்ன ஆகும், ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சி டைப் புஷ் பட்டன். ஸோ என்சி டைப் புஷ் பட்டன் பாருங்க, புஷ் பட்டன் ஆஃப்ல இருக்கு. புஷ் பட்டன் ஆஃப்ல இருக்கும்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 கனெக்ட் ஆகி இருக்கு. இப்போ ஃபேஸ் த்ரூ த புஷ் பட்டன் கான்டாக்ட் எனக்கு லோடுக்கு கனெக்ட் ஆகும், லோடில் சப்ளை போகும். ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா லேம்ப் அப்படிங்கிறது எனக்கு ஆன்ல இருக்கு. ஸோ இந்த லேம்ப் அப்படிங்கிறது ஆன்ல இருக்கு. இப்போ புஷ் பட்டன் நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இது வந்து என்சி புஷ் பட்டன் ஆஃப்ல இருக்கும்போது சப்ளை போகும். இப்போ புஷ் பட்டன் நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஸோ சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லேம்புக்கு போகிற சப்ளை கட் ஆகிடும். கான்டாக்ட் டிஸ்கனெக்ட் ஆகிடும், லேம்புக்கு போகிற சப்ளை கட் ஆகிடும். ஓகே, திரும்ப புஷ் பட்டன்லேருந்து நான் ஃபிங்கர் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ புஷ் பட்டன் ஆஃப் ஆகிடும். ஸோ அகெயின் என்சி திரும்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை லேம்புக்கு போகும், லோடு எனக்கு ஆன் ஆகும். ஸோ இதான் வந்து என்சி NO அண்ட் என்சி டைப் புஷ் பட்டனோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்விட்ச். ஸோ புஷ் பட்டன் அப்படிங்கிறது மொமெண்ட்ரி டைப், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் டைப். ஸோ இப்போ பாருங்க, நார்மலி ஓப்பன் டைப் ஸ்விட்சை நான் ஆன் பண்ணுறேன், லேம்ப் ஆன் ஆகும். ஸோ ஆன்லேயே தான் இருக்கு. ஓகே, கண்டினியூஸாக ஆன்ல இருக்கு. நான் ஃபிங்கர் எடுத்துட்டாலும் அந்த ஸ்விட்ச் எனக்கு க்ளோஸ்லேயே தான் இருக்கும். திரும்ப நான் எப்போ ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ஸ்விட்சோட ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது என்சி டைப் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும்போது ஃபேஸ்லேருந்து சப்ளை த்ரூ த ஸ்விட்ச் வழியாக எனக்கு என்ன ஆகுது, லேம்புக்கு சப்ளை போயிட்டு இருக்கு. ஸ்விட்சை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஸோ லேம்ப் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆஃப் ஆகும். ஸோ 0 1 நம்ம இந்த நாட் கேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நாட் கேட்டோட ஃபங்க்ஷன் பாருங்க, 0வா இருக்கும்போது 1ஆ இருக்கும்போது 0, ஸ்விட்ச் 0வா இருந்தது அப்படின்னா லேம்ப் வந்து 1. ஸோ இது வந்து நாட் கேட் ஃபங்க்ஷன். ஸ்விட்சோட என்சி ஆப்ரேஷன், என்சி டைப் ஸ்விட்சோட ஆப்ரேஷன் இது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செலக்டர் ஸ்விட்ச். ஸோ இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது வந்து செலக்டர் ஸ்விட்ச். ஸோ செலக்டர் ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் செலக்டர் ஸ்விட்ச் அண்ட் 3 பொசிஷன் செலக்டர் ஸ்விட்ச் அப்படின்னு 2 டைப் இருக்கு. அதுக்கப்புறம் ரோட்டரி ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம், செலக்டர் ஸ்விட்சோட ஃபங்க்ஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் வரும்போது நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்விட்ச்னா என்ன, புஷ் பட்டன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நார்மலி டைப்ஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நார்மலி ஓப்பன் டைப்னா என்ன, நார்மலி க்ளோஸ்டு டைப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஸோ NO அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், ஆஃப்ல இருக்கும்போது சப்ளை போகாது. என்சி அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும்போது சப்ளை போகும். ஸோ இதான் வந்து இதோட கான்செப்ட். அதே மாதிரி ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் டைப், புஷ் பட்டன் அப்படிங்கிறது மொமெண்ட்ரி டைப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது இந்த டாபிக்ஸ், இந்த கண்டென்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலே லாஜிக். ஸோ அடுத்த லெசன், செகண்ட் லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலே லாஜிக். ஸோ ரிலே லாஜிக்னா என்ன, ரிலேயோட ஆப்ரேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, லாஜிக் கேட்ஸ், ரிலே யூஸ் பண்ணி எப்படி லாஜிக் கேட்ஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.